சரி ரைட்டு. நைட்டு 11:30 மணிக்கு பாட்காஸ்ட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ திறமையா உட்காந்துருக்கோம் நம்ம. ஃபேமஸ் ஆயிடுவோமா நம்ம? இன்ட்ரோ வீடியோவெல்லாம் வேற எடுத்துட்டோம். இன்ட்ரோ வீடியோ தானே ஆனா அதுல பாப்போம். கன்டென்ட்டே எதுவும் இல்ல. சும்மா கண்டென்ட்டே எடுக்கவே என்னோட நடிப்பு திறமையெல்லாம் அதில பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். வேற அதுக்கு லெவல்ல அதுக்கு எதுவும் இருக்கு. கமெண்ட்ஸ் யாரும் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருந்தாங்களா? டாக்டர் திவாகர் கமெண்ட் பண்ணுவாருன்னு நெனச்சேன். பட் இன்னும் எனக்கு வரல. ஸோ இன்னும் ஒரு நீங்க 2, 3 வீடியோல அவர் வந்து என்ன ஸ்பீச் கமெண்ட் யாராவது சொல்லிருவாரு. நைட் கமெண்ட் எதனா போடுவான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டே இருந்தீங்களா? நம்ம தான் முழிச்சிட்டு இருப்போம் போல. யாரும் வீடியோலாம் இப்படியே கண்டுக்கல. முழிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளோதான். ஆல்ரெடி முடி ஸ்லீப்லெஸ் கொட்டிரும். முடி கொட்டு அதெல்லாம் வந்து கொரோனா காலத்திலேயே கொட்டிடுச்சு. கொரோனான்னு தான் கொரோனா அப்புறம் தானே இந்த எபிடமிக், பேண்டமிக் எல்லாமே நம்ம பேச ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம இந்த ஒரு இந்த இந்த வீடியோக்கான டாபிக் வந்து காலங்காலமா வந்து ஒரு எபிடமிக் வந்து இந்தியால சுத்திக்கிட்டு இருக்கு. அது எபிடமிக்ன்னு சொல்ல முடியாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா? பட் என்னன்னா, அத பத்தி யாரும் வந்து பெருசா யாரும் அத ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச மாட்டாங்க. அதிலேயே நெறைய ஏன்னா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அது காஸ்மெட்டிக் கன்சர்ன் கிடையாது. ஆமா. நீங்க நீங்க பார்ப்பீங்களா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் என்ன? என்ன உங்க படர் தாமரை வந்து விட்டதா? அப்படின்னு யூடியூப் கியூஸ் போட்டா நீங்க பார்ப்பீங்களா? இல்லல்ல. ஆனா நம்ம பார்க்க வைக்கிற மாரி ஏதாச்சும் பேசணும். பிளாக் ஸ்பாட்டா இந்த கிரீம் போடுங்க. டார்க் நெக்கா இந்த கிரீம் இதுக்கு போடுங்க. அந்த மாரி கிரீம் அப்படின்னா சஜஷன்ஸ்லாம் தான் குடுக்க போறதில்ல. குடுக்கவும் ப்ராடக்ட் முடியாது. ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ண மாட்டோம்னு வீடியோவே சொல்லிட்டோம். அது ரொம்ப திரும்பியும் ஸ்ட்ரிக்ட்டா அந்த பாலிசி? ஆமா. ஸ்ட்ரிக்ட் தான். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாரும் எதுக்கு அப்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க? அப்படியே ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்படியே ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். அப்புறமா அப்படியே அவங்களோட ஓன் ப்ராடக்ட். அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இதுக்கு தானே. பட் சரி ஓகே. நம்ம வந்து நேர்மையா போடுவோம். அதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அத வந்து தமிழ்ல படர்தாமரை. வேற என்ன சொல்லுவாங்க? அது 2, 3 பேர்ல ஏதோ சொன்னாங்களே. படர்தாமரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பூஞ்சை, பூஞ்சை காளான். காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பேருன்னு தெரியல. பட் ஸ்டில் அதுதான். இதுக்கு அதாவது ஐயோ! ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாலே இது ரொம்ப பெரிய வார்த்தை அப்படிலாம் கிடையாது. இது ஒரு காமனா ஸ்கின், ஹேர், நெயில்ல வர ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அது ஏன் காமனா ஏன் அப்படின்னா, ரொம்ப ரேரா இம்யூனிட்டி ரொம்ப அடி வாங்கின அட்வான்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கோ, ம். இல்லன்னா வேற ரொம்ப ஏதாச்சும் இம்யூனிட்டி ஜெனடிக் கம்மியா இருக்க ப்ராப்ளமா இம்யூன் ஜெனடிக் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்னா, அட் டைம்ஸ் அது வந்து பாடியில இருக்க மற்ற ஆர்கன்ஸ்க்கும் பரவலாம் அப்படின்னு சொல்லி லிட்டரேச்சர் சொல்லுது. பட் நானும் அந்த மாதிரி இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்ல. ஸோ அது நானும் ஆர்டிக்கிள்ல மட்டும் தான் ஸோ படிச்சிருக்கேன் அதனால அதெல்லாம். வந்து இது வந்து இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு காமன் மிஸ்கன்செப்ஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல மட்டும் தான் இருக்கும். இந்த ரேர் கேஸை நம்ம ரேரஸ்ட் தள்ளி பாசிபிலிட்டி போட்டுடலாம். எல்லாம் டாக்டர்ஸோட வச்சுக்கலாம். அத அவங்க பார்த்து அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கிட்டோம். மேபி ஏதாச்சும் ஏதாச்சும் ரிசர்ச் பேப்பர் எழுதணும்னா அதில் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதான் புக்கில் என்ன கொடுத்துருப்பான். இது வந்து முன்னாடி மேபி ஒரு 15-20 இயர்ஸ் பேக்லாம் வந்து எப்படி சொல்கிறது த்ரூ அவுட் த இயர்லாம் இருக்காது. அப்போ சம்மர் சீசனில் வரும். இல்லை ரொம்ப சாகியாக இந்த மழை காலம்லாம் பெய்யுதுன்னு அப்போலாம் வரும். அப்படி தான் புக்லேயும் கொடுத்துருப்பான். ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ பார்த்தா ரவுண்ட் த இயர் வருது. இந்தியா வருஷம் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கான காரணம் காரணம்ன்ற பல ஆங்கிளில் சொல்லலாம். மெயின் காரணம் வந்து செல்ஃப் மெடிகேஷன் தானே. செல்ஃப் மெடிகேஷன் மெடிகேஷன்லயும் அப்புறம் அதை கொடுக்குற ஒரு ஃபேக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பேசுவோம் அதை பற்றியும் பேசுவோம். பட் மெயினாக நம்ம டச் பண்ணி டாபிக்ஸ்னு சில இதெல்லாம் இருக்குது. அதில் செல்ஃப் மெடிகேஷனும் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். செல்ஃப் மெடிகேஷன்ல முக்கியமா ஸ்டிராய்டு உள்ள செல்ஃப் மெடிகேஷன். ஆமாம். ஏன் செல்ஃப் மெடிகேட் பண்ணுறோம்? நீங்கள் இப்போ நான் ஸ்கின் டாக்டர் பார்க்க போகிறேன்ப்பான்னு எது வந்தாலே 4000 பில் போடுறீங்கல்ல. அப்போ நான் செல்ஃப் மெடிகேட் தான் நான் பண்ணுவேன். இப்போ அது 4000ன்றது 5000, 6000, 7000 ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்க செல்ஃப் மெடிகேஷன் பண்றப்ப அது அந்த டைம்ல கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஆனா அது கம்மி ஆக போறது இல்லைல்ல. ஏன்னா அது ஸ்டீராய்டுனால வர்ற ஒரு எஃபெக்ட் தான். நம்ம ஸோ மீன்வைல் வந்து இது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆயிருது. அந்த 3-4 மாதத்துக்குள்ளே எப்படி வந்து ஒரு ஆளுக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியில் வந்து இப்படி காமன் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இது வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட் வெளியே தானே பரவுது. இப்போ ஒரு ஆள் இருக்குது அவங்களுக்கு சொரிஞ்சிட்டு வேறு ஏதாவது ஒன்று கை வைக்கிறாங்கன்னா அதில் போட்டு நமக்கு பரவுறது தான். ஸோ வீட்டில் ஒரு ஆளுக்கு 2-3 மாதமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி அவங்க இப்போ டிவி ரிமோட்டு ஏசி ரிமோட்லாம் தொடுறோம். சொரிஞ்சிட்டு தொட்டாங்கன்னா அதில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்போ இனிஷியலாக அந்த 3000 2000 அப்படின்னு பில் பார்க்குறவங்களுக்கு அப்படியே அது ஒரு ஃபேமிலி பர்டனாக ட்ரிபிள் போயிடும். ஆயிடும். ஃபேமிலி பர்டன் ஃபைனான்ஷியல் பர்டன் ஓகே தான். பட் ஃபைனான்ஷியல் பர்டனுக்கு மேலே வந்து சில பேர்லாம் வந்து எனக்கு எப்படியாச்சும் இந்த அரிப்பை மட்டும் குறைச்சி கொடுங்க. ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே ஆயிடும்ல. என்னென்னமோ நிறைய கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் இருக்குமாங்க. பண்ணுவோம். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்படிலாம் அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே கேட்காது. அவங்களுக்கு வந்து என் அரிப்பு நிற்குமா கடைசியில் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மென்டல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ். அது கொடுத்து விட்டுருது. நிறைய பேருக்கு ஒரு 4 வருஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ம் கரெக்டா? மேபி அது வந்து எப்படின்னா
அது கடைசியில அகைன் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு தான் முடியும். ஆமா. 4, 5 அகைன் வருஷம் செல்ஃப் மெடிகேஷன்ஸா இருக்கலாம். உங்களோட அந்த 4, 5 வருஷத்துல நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு ஒரு 4, 5 டியூப் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் இந்த இருக்கக்கூடாதோ கமா எல்லாமே கமாவா போட்டு, இருக்கும். ஆமா. எப்பா எடிட்டர் அத மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. இந்த ஒரு எதுவா இருந்தாலும் நம்ம காம்பினேஷன் கிரீம் எத சொல்றோம்னா, மெயினா அந்த ஸ்டெராய்டு காம்பினேஷன் கிரீம்ஸ் தான் சொல்றோம். இது ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சுன்னா, பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றது? அ இப்போ ஒரு எனி இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே வச்சுப்போமே, அது ஸ்கின்ல வந்து ஒட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாடியோட இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி அதுக்கு ஆக்ஷன் குடுக்குறப்போ, வந்த இடத்துல வந்து அந்த ரெட்னஸ்ஸு, அப்படியே சிவப்பா போறது, அந்த இச்சிங், இரிட்டேஷன் எல்லாம் வரும். ஸோ இது இருக்கும்போது அப்படியே பேஷண்ட் சொரிய சொரிய ஆல்ரெடி இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். இவங்க சொரிஞ்சு சொரிஞ்சு ஸ்கின்ன டேமேஜ் பண்ணி அதையும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. மேபி அந்த இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். கூட வந்து சேர்ந்து அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்றோம்ல, அந்த இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டடான அந்த எதிர்ப்பு சக்தியோட ஆக்ஷன், அந்த அரிப்பு, எரிச்சல் வருதுல்ல, அத குறைக்கணுன்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்டீராய்டு காம்பினேஷன் கிரீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா, இது அ யூசுவலா அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் முதல்ல வந்து அ கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, அந்த காம்பினேஷன்ல பார்த்தோம்னா, இருக்கறதுலயே லோயஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டீராய்டு கிரீமோட ஒரு ஆன்டி ஃபங்கல் கிரீம் வந்து மிக்ஸ் ஆயி வரும். நான் வந்து இந்த சில பேஷண்ட்ஸ்லாம் ஃபாரின்லேருந்து வரும்போது, அவங்க இதெல்லாம் குடுத்தாங்க அங்கன்னு பார்க்கும்போது, நானும் அப்ப சொல்லுவேன், "இதெல்லாம் யாருங்க குடுப்பா? நாங்கலாம் அப்படிலாம்." பட் என்னன்னா, இந்தியால அப்படி கிடையாதுல்ல. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வந்து டபுள் ஸ்ட்ராங் தான் டபுள் வேணும். ஸ்ட்ராங், ஜண்டு பாம் டபுள் ஸ்ட்ராங் இந்த மாரி போட்டு இந்த எப்படி சொல்றது? இந்த குளோபிட்டசால், ஹாலோபிட்டசால்ன்னு சொல்ற மாரி ரொம்ப இருக்கறதுலயே பவர்ஃபுல் ஸ்டீராய்டு கிரீம்ஸ போடுறதுனால, போட்டு ஒரு 5 நாளைக்கு உங்களுக்கு அப்படியே நல்லா குளு குளுன்னு இருக்க மாரி இருக்கும். பட் அல்டிமேட்டா அது என்ன பண்ணுது? அந்த ஸ்டீராய்டு டாபிக்கலா போட்டா என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்க இம்யூன் சிஸ்டமே அத அழிச்சு விட்டுருது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஆமா. ஆனா, அவங்களுக்கு அந்த டெம்பரரி ரிலீஃப் குடுத்துருது. அவங்களுக்கு என்ன மெயினா நம்மகிட்ட சொல்றாங்க? இச்சிங் வரக்கூடாது, இரிட்டேஷன் இருக்கக்கூடாது. அது இது சரி பண்ணிருதா? 5 நாள்லயே சரி பண்ணிருது. நம்ம குடுக்குற கன்வென்ஷனல் நார்மல் ட்ரீட்மெண்ட் எத்தன நாள்ல சரி பண்ணும்? இச்சிங், இரிட்டேஷன்லாம் மினிமம் ஒரு ஒரு அட்லீஸ்ட் 2 ஒரு 2 டூ வீக்ஸ் ஆச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்ல. ஆமா. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் செல்ஃப் மெடிகேட் பண்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸ்டீராய்டு ஓகே. ஸ்டீராய்டு மாதிரியே இல்ல. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். ம். 81 ஆண்டு பழமையான மருத்துவம். இண்டிபெண்டன்ஸ் அது காலத்துக்கு ஒண்ணு முன்னால இருக்கு. இருந்தே இருக்கு. அந்த டப்பால என்னென்னமோ எழுதிருப்பான் பாத்தீங்களா? ஆக்னி, பர்ன்ஸ், ஸ்கார்ஸ் என்னென்னமோ குடுத்துருப்பான். அந்த பேர தலை என்னால முதல் வெளிய கால் சொல்ல வரை. முடியாது. தலை முதல் கால் வரை. விளம்பரம் கூட இந்த இந்த சின்ன வயசுல நம்ம இந்த இந்த எப்படி சொல்றது? இங்க எக்ஸிபிஷன்லாம் ஷூ நடக்கும்ல. பாலிஷ் மாதிரி இருக்கும். அதுதான். எக்ஸிபிஷன் நடக்கிறப்போ அந்த இதுல வைக்கும்போது, "உங்கள் டேடன்" அப்படின்னு ஒரு மியூசிக்ல ஒண்ணு வரும். அதுதான். அது வந்து பந்துன்னு முடியும். நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அத என்னால பெரிய சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஷூ பாலிஷ்ல அப்படியே சிவப்பு, ரெட் கலர் டப்பான்னு வரும். அதுல ஆக்சுவலி பார்த்தா அந்த ஜிங்க் ஆக்சைடு, போரிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட்ன்னு சில கம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஒரு 5, 6 கம்போனன்ட்ஸ் இருக்கு. மிச்சதே தெரியல. அது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு தான். பட் என்ட்ட இப்போ எப்படி சொல்றது? மெடிக்கல் ஷாப்ல சில பேர் குடுக்குறாங்க. சில நாட்டு மருந்து கடையிலயும் அது கிடைக்கும். இந்த நாட்டு மருந்து கடைன்னா என்ன? இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவீங்க? நாட்டு மருந்து கடை. நாட்டு மருந்து கடை. அந்த கடையிலேயே அது குடுக்குறாங்க. அதுல வந்து எப்படின்னா, யார் யாரெல்லாம் என்ட்ட வந்து இத நான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து எரியுதுன்னு தான் வராங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அந்த கிரீம் போடாதீங்க. கண்டிப்பா போட்டா எரிய தான் செய்யும். ஏன்னா அது ஆசிட். ஆல்ரெடி ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்கு. இன்னும் போட்டா அது ஆசிட் லேயர் இன்னும் எப்படி சொல்றது? இன்னும் அந்த இரிட்டேஷன் பொட்டன்ஷியல் தான் ஜாஸ்தியாகும். ப்ராபப்ளி இத போட்டு சரியான ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் பீப்பிள் இருக்கலாம். மேபி தே ஆர் அவங்களுக்கு அது லக்கி. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாவே இருந்தா வேற இருந்திருக்காது. ஏதாச்சும் ஒண்ணு வேற இருந்திருக்கலாம். ஏதாவது இருந்திருக்கும். அண்ட் அவங்க மேபி அந்த ஒரு ஃபிராக்ஷன் வந்து கொஞ்சம் லக்கி பாப்புலேஷனா இருந்திருக்கும். அந்த ஒரு லக்கி எரியாம பாப்புலேஷன் சரியா என்ன பண்ணும்? இருந்திருக்கும். ஒரு 4 பேர்ட்ட 10 சொல்றது. பேருக்கு சொல்லும். இந்த அந்த 4 பேர் 10 4 பேரு விதமா பேசுற மாரி, ஒரு 4 பேர்ட்ட சொல்றது. அந்த 4 பேர் 10 பேர் அப்படியே போறதுனால தான் இவ்ளோ வைட் ஸ்ப்ரெட்டா இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு. சரி நம்ம மெடிக்கல் ஷாப்காரங்க அவங்களுக்கு அது தெரியாது. எப்படி வந்துட்டு தலை முதல் கால் வரை ஒரே மருந்து. இந்த ஒரு விவேக் காமெடில வரும்ல, உடம்பு ஃபுல்லா வந்து ஏதாவது கண்டிஷனா சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு மருந்து குடுங்க அ அப்படின்னு. ஒரே அந்த அடி. மாதிரி. இல்ல இப்படி இப்படி சொன்னா தானே நீங்க வாங்கி போடுவீங்க. நான் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு மருந்து போடுங்கன்னு சொன்னா காசு செலவாகும்ல. இது எவ்வளோ ரூ. 150 வருமா? ரூ. 150க்கு எல்லா கண்டிஷன்ஸையும் சரி பண்ணுது. நம்ம மேபி வந்து ஒரு 10 பேருக்கு எழுதுவோம். உங்கள் டேட அப்படின்னு போட்டு இத போடுங்க. 81 வருஷம் பழமையான மருந்து போடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மருந்து வாங்கி போடாதீங்க. ம் குளுகுளுன்னு இருக்கு மாப்ள. கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு. சரி இப்ப நம்ம மெடிக்கல் ஷாப்காரங்கள பத்தி இவ்வளோ சொல்றோம் ரைட்டு. இத பத்தி பேசணுமே. சாப்பாடு சாப்பிட்டா அரிக்குமா? அது ஒண்ணு இருக்குல்ல. காமனா அடுத்த நியூட்ரிஷனல் கொஸ்டின் கேட்குறது டெஃபிஷியன்சி ஏதாச்சும் இருக்கா? சாப்பாடு குறை, இந்த சாப்பாடு சாப்பிட்டா அரிக்குமா? நியூட்ரிஷன் ஏன்னா இது இன்ஃபெக்ஷன்.
பெர்சே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் நியூட்ரிஷனுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாதான் இல்லை டெஃபிஷியன்சினால. பட் வந்து இப்போது சில ரிசர்ச் பேப்பர்ஸ் இல்லை இதுவாக என்ன பார்க்குறோன்னா பாடி ஃபுல்லாக சில பேருக்கு நிறைய அந்த அப்படியே ட்ரீட் பண்ண மட்டும் பெரிய பெரிய ஸ்பேச்சஸாக இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அவங்களுக்குலாம் வந்துட்டு சம்டைம்ஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே ஸ்கின்னோட இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாகும். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது விட்டமின் டியில். அது ஒன் ஆஃப் த ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்கின் இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா இது பண்ணுறது. ஸோ மேபி வந்து இந்த விட்டமின் டி கொஞ்சம் டெஃபிஷியன்சியாக இல்லை சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸாக இருக்க மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப அலாங் வித் நம்மளோட கன்வென்ஷனல் யூஸ்வலாக அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கின் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி Boost அல்டிமேட்டாக என்ன ஆகும் அவங்களுக்கு கிளியர் பண்ணணும். அதுக்கு எந்தெந்த ஆங்கிள் நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ ஒன்று. ஃபுட் ஹேபிட்ஸ் இதை பற்றி நிறைய பேர் கேட்பாங்கல்ல. ஃபுட் ஹேபிட்ஸில் முக்கியமாக வந்துட்டு அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அதிகமாகுது, சிக்கன் ஏன்னா வந்து சாப்பிட்டா அந்த லாஜிக்கலே மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க. சொல்கிறது ஒரு See, சாப்பாடுக்கும் அகைன் எப்படி வந்து டெஃபிஷியன்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையோ சாப்பாடுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது தான். பட் ப்ராபப்ளி ரொம்ப முன்னாடியிலேருந்தே நம்மக்கிட்ட இது சாப்பிட்டா அரிப்பு வரும், இது சாப்பிட்டா அரிப்பு வரும்னு சொல்லியே அந்த மாதிரி யோசிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு பாட்டிங்க நம்மளை நினைக்கிறேன். பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே யோசிச்சே இச்சிங் வருதுன்னு தோணுது. மேபி அது அது அந்த ரீசன் அதுவாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் வேற என்ன பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுக்க முடியும்? ஏன்னா எதுவுமே கிடையாது. ஒருவேளை இது சொல்லி இதை சாப்பிட்டாலே நமக்கு அரிச்சிரும்னு மேபி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டீச்சிங் அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ம். நினச்சி அரிப்பு கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பாசிபிள் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாராவது ரீசர்ச் பண்ணி சொல்லணும்னா சொல்லுங்க. கீழே கமெண்ட் தெளிவாக சொல்லணும் மேடம். சொல்லுங்கன்னா என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா? கமெண்ட் செக்ஷனில் போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படின்ட்டு. Drop. இந்த மாதிரி ஓகேப்பா. இது மட்டும் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சரி ஓகே. அப்போ நான் ஆரம்பித்தேன், நீங்கள் என்னை கட் பண்ணிட்டீங்க. அதுதான் நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்காரங்களை பற்றி நம்ம பேசணும். அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு இது வந்து ஒரு ஃபங்கஸா பாக்டீரியாவா எதுன்னு தெரியாது. அந்த சிமெண்ட் கலவை மருந்து மாதிரி எல்லாத்தையும் கலந்த மருந்து வந்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஃபேக்ஷன் இருக்காங்களே, அதாவது நம் மக்கள் நம் உரிமைன்ற மாதிரி நம்ம மக்களே சில பேர் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுக்குறாங்கல்ல. ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ். நான் சொல்லலை ஓகே. நான் சொல்லலை அவங்க தான் சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. அதுதான் என்னன்னா இப்போ நம்ம கான்செப்ட் படி ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு இப்போ நம்மளோட அப்பா அம்மா அவங்களுக்குலாம் வந்து எல்லாரும் எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டரை போய் தான் பார்ப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அரிக்குதுன்னு சொன்னோன்னே மேபி அவருமே வந்து அந்த இச்சிங் ரிலீஃப் வரணும், சிம்டமேட்டிக்காக எனக்கு உடனே சரியாகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீராய்டு காம்பினேஷன் க்ரீம் ஆன்டி ஃபங்கல் க்ரீம் வந்து ப்ராப்பராக மேபி கைடன்ஸ் இல்லாமல் கொடுத்துடலாம். ஆனா அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க டாக்டர் கிட்ட போய் பாருங்க, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையே, அப்பெல்லாம் யாரும் சொன்ன மாதிரிலாம் தெரியலையே. எங்க அது மேபி வந்து என்ன சொல்கிறது, யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் சொல்லலாம். வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? கொஞ்சம் பஞ்சாயத்து டாபிக் மாதிரி போதே. சரி ஓகே, கான்ட்ரவர்ஷியாக பேசணுன்றீங்களா? பட் ஸ்டில் அதுதான் இல்லை நடந்துக்கிட்டு இருக்குதானே. நம்ம நிறைய கேசஸ் பார்க்குறோம்ல. மேபி வந்து அவங்களும் கொஞ்சம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த செல்ஃப் மெடிக்கேஷனில் ஏன் இந்த ஸ்டிராய்டுன்னு அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா லாங் டேர்ம் எப்படி சொல்கிறது, அது உங்கள் ஸ்கின்னே கெடுத்து விட்டுரும். அந்த சில பேர் அதுவும் இந்த தை ஏரியாஸ்லலாம் போடுறப்போ அந்த அப்படியே மடங்கி அக்ளூஷன் ஸ்ட்ரெச் வரதுனால மார்க்ஸ் மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆயிரும். வரும். அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஆகிடும். திரும்ப ஈஸியாக அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் ஸ்கின் வந்து ரொம்ப தின் அவுட் ஆயிடும். அப்போ லைட்டா ஏதாவது ஸ்கிராச் பண்ணாலே அடிபட்டா கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரத்தம் ப்ளீட் வருதுன்னு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை நம்மளால இப்போ ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்றது எவ்வளோ கஷ்டம். எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வருதுன்றாங்கல்ல. அதெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு ஆக்சுவலி லேசர் பண்ணலாம் அது இதுன்னு பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் மினிமல் ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ அது வேறு டாபிக். போடாதீங்க, ஸ்டீராய்டு காம்பினேஷன் க்ரீம் போடாதீங்க. எங்கள் எடிட்டர் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாரு. அந்த ஸ்க்ரைட்டில் வந்து ஒரு 4 எழுத்து வார்த்தைலாம் இருக்கும். அது இந்த மாதிரி இல்லை நான் வம்படியாக வந்து மெடிக்கல் ஷாப்காரன்ட்ட தான் வாங்கி போடுவேன், ஸ்கின் டாக்டருக்கு நான் 3000 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த காமிச்சதில் இருக்க அந்த வேர்டிங்ஸ் மட்டும் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் சீக்கிரமாக போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செலவு குறையும். செலவு பற்றி யோசிக்காமல் பண்ணுறது பெட்டர். இல்லாட்டி ஃபேமிலி ஃபுல்லாக பரவிட்டே தான் இருக்கும், செலவாகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு இது எல்லாமே ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு காமன் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுக்கு இந்த வீடியோலேருந்து என்ன கிடைக்கும்? அதாவது என்ன கண்டிப்பாக க்ரீம்ஸ் அதுதான் ரெக்கமெண்டேஷன் நம்ம கிடைக்காது. வந்து சொல்லலாம். க்ரீம் ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்லிட்டாங்க கம்பெனி மோட்டோ படி எங்களால் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது மாதிரி சொல்லிடலாம். பட் இந்த க்ரீம் தான் போடுங்கன்னு மாதிரி சொல்ல மாட்டோம்.
ஏன்னா சொல்லவும் கூடாது. எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் மாரி இல்ல. நம்மளும் வந்து மிச்சவங்க மாரி பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, தேய்ச்சு தேய்ச்சு குளிக்கக்கூடாது. நெறைய ம். பேர் அதான் பண்ணுவாங்க. அந்த எனக்கு இடத்த தேய்ச்சா தான் வந்து மேடம் அரிப்பு நிக்கும். நான் தேய்ச்சு குளிப்பேன் மேடம். தேய்ச்சு குளிச்சா ஸ்கின் டேமேஜ் ஆகும். திரும்ப இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். தேய்ச்சு குளிக்கிறது இல்ல. இந்த பிரஷ் அந்த இருக்கும்ல நாரு லூஃபாஸ் வச்சு நாரு. தேங்காய் நாரு அது தேங்காய் நாரு. இதுன்ட்டு பிளாஸ்டிக் லூஃபாஸ் அது பண்ணக்கூடாது. டெட்டால் போடக்கூடாது. நம்ம நம்ம எதுவா இருந்தாலும் டெட்டால கலந்து எனக்கெல்லாம் சின்ன வயசுல அடிபட்டா எங்க அம்மா டெட்டால் தான் போட்டு விடுவாங்க. இதுலயும் பட் ஆனா இதுலயும் போய் ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஸ்கின்ல டெட்டால போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. அப்படியே அந்த எனக்கு அந்த இதுதான் ஞாபகம் வருது. ஸோ டெட்டால் மட்டும் போடக்கூடாது. ஆன்டிசெப்டிக் தான் எல்லாம் ஓகே தான். பட் ஸ்கின் ஆல்ரெடி டேமேஜ் இருக்கும்போது போட வேண்டாம். ஸோ டெட்டால் போட வேண்டாம். அதே மாதிரி ஹாட் வாட்டர் பாத்திங் பண்ணக்கூடாது. அது அந்த டைமுக்கு எல்லாரும் வந்து சொல்ற காமன் இது வந்து அப்படியே சுடு தண்ணியில் குளிச்சா அப்படியே இதமா இருக்கும் அப்படின்னுவாங்க. சுகமா இருக்கா சுகமா இருக்கா. அது மேபி அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு இச்சிங் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அல்டிமேட்டா அது வந்து ஸ்கின்னை ட்ரை தான் பண்ணி விடும். ட்ரைனஸ் இன்னும் இச்சிங்க தான் கொடுக்கும். ஸோ திரும்ப அண்ட் திரும்ப இன்னும் சொல்லி ஸ்ப்ரெட் ஆகும். பட் ஆனால் ஹாட் வாட்டர் வந்து நீங்க இப்படி துவைக்கிறது வாஷிங் வந்து ஹாட் ம், வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டெட்டால்ல போகாத ஃபங்கஸ் வந்து நம்ம டெம்பரேச்சரால கில் பண்ண முடியும். ம். அதே மாதிரி இந்த அயன் ப்ராப்பரா அந்த அயன் அதுதான் அந்த பண்ணி அயன் பண்ண போடுறது. ஏன் சொல்லணும்னா இப்போ சில பேருக்குலாம் வந்து இப்போ எல்லாருமே முக்கால்வாசி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு வந்துட்டாங்க. நம்ம சொல்றோம்ல இந்த மாதிரி அடுத்த ஆள்கிட்டருந்து வர்றது உங்கள்கிட்டயே வரதில்ல. அப்போனா வந்து சரி இப்போ நான் 3 மாசமா வீட்டிலே தான் இருக்கேன். எனக்கு சரியாயிடுச்சு. சம்மந்தமே இல்லாமல் இப்படி திருப்பி வந்துச்சு அப்படின்னா சில பேர் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்ம சில சட்டை பேண்ட்லாம் வச்சுருப்போம். வெளியே போனால் தான் போடுவோம். அப்படியே பாலிஷாக வச்சிருக்க மாதிரி. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 1 ஹவர் அந்த சும்மா ஷர்ட் போட்டுட்டு நம்ம அதை திருப்பி அப்படியே துவைக்காம தூக்கி மடிச்சு உள்ள வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்கஸ் வந்து அதுலேயுமே அலைவா இருக்குன்னு அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் அந்த ஃபங்கஸோட எலிமெண்ட்ஸ்லாம் அலைவா இருக்குன்னு அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சொல்லுதுல்ல. ஸோ 2-3 மாதம் கழிச்சு அந்த சட்டையை எடுத்து போடுறப்போ திருப்பி ஸ்கின்ல படுறப்போ திரும்ப வரும். எல்லாம் சரியானது திருப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஹாட் ஒரு வாட்டர் நாள் போடுறது இல்ல. ஜீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பல மாசம் துவைக்காம போடுவாங்க. ஜீன்ஸை கண்டுபிடிச்சவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இல்லை ஜீன்ஸ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? டெய்லியும் துவைக்கிறதுக்காக கிடையாது. இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஜீன் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ 10 டேஸுக்கு 10 ஹவர்ஸ்க்கு ஏதோ போடலாமா. ஆனால் போட்டதுக்கப்புறம் அது எப்படின்னா அதை இன்சைட் அவுட் போட்டு அவுட் பண்ணி சரி நல்லா டாபிக் வேறு இது வந்து இன்னொரு நாள் ஒரு ஆஃப் ரீல்ஸ் டாபிக். மாதிரி போகிறோம். ஜீன்ஸ் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஹாட் வாட்டர்ல நல்லா ம், இது வாஷ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒழுங்கா போய் எவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமோ அவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வேற ஒரு பேஷண்ட் கிட்ட நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லலாம்? வேற எல்லாத்தையும் நம்ம இப்போ பண்ணணும்னு சொல்கிறத விட மெயினாக வந்து நம்ம ஊரில் வந்து பண்ணக்கூடாத சில விஷயம்லாம் இருக்குது. இந்த பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணணுன்றது ஒரே விஷயம்தான். போயிட்டு உங்கள் ஸ்கின் டாக்டரை பாருங்கள். பாருங்க. கரெக்டாக கொடுத்துருவாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஆன் ப்ராக்டிஸ் நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தா மினிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துருது இல்லை. ஷார்ட் டேர்ம் இதுவுமே கிடையாது. 2 வாரத்தில் இப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது. அதுனா ஹீட் பாயில் மாதிரி வருதுன்னா அதை சும்மா க்ரீம் போட்டால் மாறிடும். இது அப்படி இல்லை. ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல போன மாதிரி இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கரெக்ட். டாக்டர் சொல்ற அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து எனக்கு ஒரு வாரத்துல எல்லாமே சரியான மாதிரி இருக்குன்னு நிறுத்திடுறாங்க. ட்ரீட்மெண்ட் கோர்ஸை நிறுத்தக்கூடாது. உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நாளைக்கு எடுக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப் பண்ணணும். ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்கணும். நம்ம திரும்ப எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு மெடிகேஷன் சொல்கிறோமோ அப்போ தான் ஸ்டாப் பண்ணணும். அதுதான் மோராலெஸ் வந்து இந்த டாபிக் இது வரைக்கும் அதாவது எல்லாரும் பேசுவாங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா என்ன, இதெல்லாம் இப்படி வரும், இந்த மருந்து போடுங்க அப்படின்ட்டு. இந்த நடுவில் சில நம்ம பேசுகிற இந்த சில கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி இன் கேஸ் ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், இல்லை இதை பற்றி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? ட்ராப் இன் த கமெண்ட் பாக்ஸ். இங்கிலீஷ் நாட்டு மருந்துக்கு என்னன்னு இங்கிலீஷில் சொல்ல மாட்டீங்க. ட்ராப் இந்த கமெண்ட் பாக்ஸ்ன்னு மட்டும் போகிறீங்க. ஸோ ரைட்ஸ், நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக பேசுவோமே. நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக டெர்மட்டாலஜிக்கலாக பேசுவோம். நம்ம வந்து எல்லாமே பேசணும்னு சொல்லியிருக்கோம். பேசலாம். ஆமா, நம்ம நம்ம வந்து எல்லாத்தையுமே அடுத்து பேச வந்து போறோம். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வெறும் காஸ்மெட்டிக்கா மட்டும் பேச நம்ம மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த முடியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதனால் அடுத்த டாபிக் வந்து சம்திங் ரிலேட்டட் டு ஹேர் நம்ம ஹேர் பேசுவோம். மென் ஆண்கள் சம்மந்தப்பட்டது.
பெண்களுக்குமே இப்ப பேட்டர்ன் ஹேர் லாஸ் வர அதெல்லாம் இல்ல. ஆரம்பிச்சிருச்சு. இப்ப முடி கொட்டுனாலே யாருக்கு வரும்? இந்த மாரி பிரச்சனைலாம் ஆண்களுக்கு தான் நெறைய வரும். ஸோ அதனால வந்து சொல்லு. மென் ஆல்சோ நீட் கேர். ஸ்கின் கேர் இருக்கட்டும். மென் ஆல்சோ நீட் கேர். ஸோ அதனால மேபி நம்ம அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.